Hello, my dear nurses. Welcome back to my channel. This is Brinda Vijayaram, Nursing Officer, AIMS Mangalagiri. So, in the video, we will talk about A to Z about NORCET. ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல NORCET 9 எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ இட்ஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு அதை பத்தி என்னன்னு கூட தெரியாம இருக்கும். ஸோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நர்சிங்ல நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், வித் குட் பே. அதாவது சேலரி வந்து 70,000க்கும் மேல, மினிமம் வந்து 75,000. ஓகே, ஸோ அதுக்கும் மேல சேலரி 1,00,000, 1,20,000 அப்படின்னு வாங்கிட்டு இருக்க நர்சஸும் இருக்காங்க. ஓகே, ஸோ அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியணும். எக்ஸாம்லாம் எப்போ வருது, அந்த எக்ஸாமை நான் எழுதலாமா வேண்டாமா, அதுக்கான கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத உடனே அந்த எக்ஸாம் வந்து அப்டேட் ஆன உடனே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்செட் அப்படிங்கிறது நர்சிங் ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், அதாவது காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, அப்படின்னா என்னன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் நர்சஸ். ஓகே, வேற எந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்குமே கிடையாது. நர்சஸை மட்டுமே வந்து ரெக்ரூட் பண்ற எக்ஸாம் தான் நார்செட். ஓகே, இந்த நார்செட் இப்போ பாத்தீங்கன்னா வருஷம் நடந்துட்டு இருக்கு. இயர்லி வந்து நர்சஸை ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸாம்குள்ள, ஓகே, இது வந்து காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஒரு எக்ஸாம் நீங்க எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த இன்டர்வியூ வேண்டாம், எந்த ஸ்கில் டெஸ்ட்டும் வேண்டாம், டைரக்ட்லி யூ வில் கெட் த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஓகே, ஸோ அது எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா AIIMS, ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்துட்டு இதுல இன்க்ளூடட். மோஸ்ட்லி வந்து நார்த் சைட்ஸ்ல தான் இருக்கு. டெல்லி எய்ம்ஸ், குவஹாத்தி எய்ம்ஸ், கல்யாணி, நாக்பூர். ஸோ இந்த மாதிரி நார்த் சைட்ஸ்ல இருக்கு. சவுத்லன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது பக்கத்துல ஹைதராபாத்ல பிபி நகர் இருக்கு அண்ட் மங்களகிரி எய்ம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இனி வந்து தமிழ்நாடு சைட்ல மதுரையில எய்ம்ஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி இல்லையா. ஸோ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மதுரையிலையும் வரும். அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இப்ப வரப்போற நார்செட் 9லயே ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஓகே, நார்செட் வந்து இப்போ வருஷத்துல 2 தடவை நடக்குது. ஓகே, இதுல வந்து பிஎஸ்சி நர்சிங் கிராஜுவேட்ஸும் எழுத முடியும், ஜிஎன்எம் நர்சஸும் எழுத முடியும். இந்த டவுட்ஸ் இருக்கு, ஜிஎன்எம் எழுத முடியுமா, ஜிஎன்எம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? எஸ், பிஎஸ்சி நர்சிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஆனா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து வேணும். ஓகே, நீங்க இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல, ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகே, ஒன்ஸ் யூ கெட் த லைசன்ஸ் நீங்க வந்து இந்த எக்ஸாமை எழுதலாம். அண்ட் டிகிரி சர்டிபிகேட் வந்து கையில வேணும் அப்படின்னு கிடையாது. ஈவன் நீங்க ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வச்சு, அதாவது இப்பதான் ரீசெண்டா நர்சிங் முடிச்சிருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்கல, டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கலன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்க வந்துட்டு கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணணும்னு கிடையாது. ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வச்சு உங்களால ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, நார்செட் மட்டும் கிடையாது, நர்சஸ்க்கு நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பட் அந்த எக்ஸாம் எப்பப்போ எந்தெந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு தெரியணும். அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும். நர்சஸா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இது வந்து இந்தியால ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு இருக்கும். ஸோ நார்செட் 9 கூடிய சீக்கிரம், அதாவது செப்டம்பர் மந்த்ல வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நார்செட்டோட சிலபஸ். நார்செட் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நர்சிங் சிலபஸ் நம்ம 4 years ஆஃப் நர்சிங்ல என்னென்ன படிச்சோமோ அது எல்லாமே வரும். ஓகே, அண்ட் பிளஸ் ஜிகே, ஆப்டிடியூட், இந்த மாதிரி கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாம் சேர்த்தியே வந்து மோஸ்ட்லி வந்து 20 questions தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சிலபஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சிலபஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத. ஸோ அந்த வீடியோவை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அது கூடவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ மஸ்ட் வாட்ச் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஸோ அதுலேயே சிலபஸும் இருக்கு, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து சிலபஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா
உங்களுக்கு எந்த ஏரியால நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு பாருங்க. ஸோ இன்கேஸ் மெட் சர்ச்லையா, சைக்காட்ரிக்லையா, ஃபவுண்டேஷன்லையா, ஸோ இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி எதுல நீங்க வீக்கா இருக்கீங்க, எதுல உங்களுக்கு கான்செப்ட் வந்து சுத்தமா தெரியாது, தியரிஸ் எதுவுமே எனக்கு தெரியாது அந்த ஒரு சப்ஜெக்ட்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், எம்சிக்யூ பேஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நர்சிங் தியரிஸ் வந்து, அதாவது நம்ம 4 years ஆஃப் நர்சிங்ல படிக்கிறோம் இல்லையா, ஸோ என்னென்ன பேத்தோபிசியாலஜி அது இது டிசீஸ் கண்டிஷன்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதை பத்தி கண்டிப்பா நமக்கு தெரியணும். அது தெரியாம நம்ம வந்து பிளைண்டா போய் எம்சிக்யூஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா தியரிஸ் படிக்கணும். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே பாருங்க. நார்செட் 9க்கான ஸ்டடி பிளான். ஓகே, அதுல என்னென்ன படிக்கணும், எதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோவையும் பாருங்க. ஓகே, நான் எங்க இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டாபிக்ஸ்ல இருந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நார்செட் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு 2 பார்ட்டா நடக்கும். ஓகே, முன்னாடி எல்லாம் வந்து ஒரே பார்ட்ல 200 கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதை அப்படியே பிரிச்சு 2 பார்ட்டா நடத்துறாங்க. ஓகே, ப்ரிலிம்ஸ் ஒரு நாள் வைப்பாங்க, அண்ட் நெக்ஸ்ட் மந்த் அதாவது அந்த ப்ரிலிம்ஸ்ல செலக்ட் ஆனவங்க தான் மெயின்ஸ்ல எழுத முடியும். ப்ரிலிம்ஸ்ல நம்ம செலக்ட் ஆகலைன்னா மெயின்ஸ்க்கு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப வந்து ஜிஎன்எம் நர்சஸா இருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே சேலரி தான், ஒரே வந்து டெசிக்னேஷன் தான். இதுல எந்த மாற்றமுமே கிடையாது. நர்சிங் ஆஃபீஸர்னு தான் நீங்க வந்துட்டு டெசிக்னேஷன் இருக்கும். அண்ட் உங்களோட பே ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, பட் ஜிஎன்எம் நர்சஸ்க்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் இந்த எக்ஸாமை எழுத முடியும். கிளியர்? ஸோ இது வந்து இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. 1 yearல எழுதலாமா, 6 monthsல எழுதலாமா? நோ, கண்டிப்பா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஜிஎன்எம் நர்சஸா இருந்தா. ஓகே, ஸோ உங்களுக்கு மினிமமே 75,000ல இருந்து தான் சேலரி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபிஷியண்டான லீவ்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். 8 days ஆஃப் சிஎல் ஒரு இயர்ல பார்த்தீங்கன்னா 8 days ஆஃப் சிஎல், 2 days ஆஃப் ஆர்ஹெச் ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் எடுத்துக்கலாம். அண்ட் 30 days ஆஃப் இஎல். ஓகே, 30 நாள் பெய்டு ஏர்ன் லீவும் எடுத்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் ஃபீமேல்ஸ்க்கு மெட்டர்னிட்டி லீவ் 6 months அவைலபிள் பெய்டு. மேல்ஸுக்கு வந்து பெட்டர்னிட்டி லீவ் ஓகே 15 days வந்து கிடைக்கும் இன்கேஸ் வந்து அவங்க ஃபாதர் ஆகுறாங்க அப்படின்னு. அடுத்து சைல்ட் கேர் லீவ் ஃபார் ஃபீமேல்ஸ்க்கு குழந்தைங்கள ஒருவேளை பார்த்துக்கணும், இல்லை அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது வந்து சிக்கா இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னா யூ கேன் கெட் சைல்ட் கேர் லீவ் ஆல்சோ. அது நிறைய வந்து நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸை கரெக்டாக கொண்டு போகிறது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்குள்ள என்ட்ரானிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஓகே உங்களோட சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ வில் கெட் த பென்ஷன். நார்செட் வந்து கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். இப்போ வந்து காம்படிஷன் அதிகமாயிட்டே இருக்கு, நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு அவ்வளோ வந்து அவேர் கிடையாது. நார்செட்னா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்டா, அதெல்லாம் நம்ம எங்க பாஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி ட்ரை கூட பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், அட்லீஸ்ட் ட்ரை ஒன்ஸ். ஓகே, நம்ம வந்து லைஃப் முடிஞ்சு அதாவது நம்மளோட ஏஜ் பார் ஆனதுக்கு அப்புறமா ஃபீல் பண்ணி ஒரு யூஸ்மே கிடையாது. ஓகே, இது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்காதான் நிறைய பேர் இப்போ 40 yearsல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்கு இப்பவே தெரியுது அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் இருக்கு, நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எதுவுமே இதை பத்தி தெரியாது அப்படின்னா உங்களுக்காக எல்லா வீடியோஸ்லயுமே வந்துட்டு நார்செட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி படிக்கணும், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, ஓகே எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் அந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அந்த வீடியோஸ் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் டவுன். ஓகே, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லை இன்னும் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் லைவ் செஷன் வைக்கும்போது ப்ளீஸ் அட்டென்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரையும் ஐ வில் ஆன்சர். ஓகே, என்னென்னலாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ ஐ வில் ட்ரை டு ஆன்சர். ஓகே.
நான் ஒரு வாட்டி எழுதுனேன் அதுல ஃபெயில் ஆயிட்டேன், இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஒரு வாட்டி எழுதி நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் எப்படி இருக்கு, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எவ்வளவு கொஸ்டின் நான் லாஸ்ட் டைம் எழுதுனேன், இப்ப எவ்வளவு கொஸ்டின் எழுதலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டும் அட்டன் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிற வரையும் ட்ரை ஆச்சும் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, அதனாலதான் சொல்றேன். கோச்சிங் சென்டர் போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு, கோச்சிங் சென்டர் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஓகே, இது கேட்கலாம், இது கேட்கலாம், இது நோட்ஸ், ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் அவங்க தருவாங்க. ஓகேவா, அட் த எண்ட் நீங்க வந்து படிக்கணும். ஓகே, உங்களோட எஃபர்ட்ஸை போடணும், அவ்வளவுதான். அண்ட் நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கைடன்ஸ் இருக்காது. ஓகே, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எம்சிக்யூ பாயிண்ட் இது அப்படி வந்து சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்குமே வந்து நீங்க புக்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்றீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் புக்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் ஒரு வாட்டி எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா யூ வில் நோ, ஓகே இதெல்லாம் தான் கேட்குறாங்க அப்படின்னு. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ எனக்கு என்ன கேட்டால் கோச்சிங் கிளாஸ் போனாலும் நல்லதுதான். உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணணும், உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்பீடப் பண்ணணும், ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகலாம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லை எனக்கு அது வேண்டாம், என்னால் பண்ண முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக படிக்கலாம். பட் நீங்கள் எஃபோர்ட் போட்டு அதுக்காக நீங்கள் படிக்கணும். ஓகே, எஃபோர்ட் போட்டு என்னென்னலாம் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து நீங்க வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு படிக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் நார்செட். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, சென்டர்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் அவைலபிளாக இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸ் கூட உங்களுக்கு தருவாங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து சென்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, அதோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நார்செட் எக்ஸாமை எழுத சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நர்சஸ்க்குமே வந்து சொல்லுங்க. ஓகே, ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஃபெயில் ஆகிறோம் அப்படிங்கிறத விட இது நமக்கு தெரியாமே போயிடுச்சு, இதை நம்ம ஒரு வாட்டி கூட லைஃப்ல ட்ரை பண்ணாம போயிட்டோமே அப்படிங்கிற ரெக்ரெட் வந்து ரொம்ப பெருசு. ஓகே, ஸோ அது இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் லைவ் செஷன் வரும்போது எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். அப்போ நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.